சின்ன ஒரு வேண்டுகோள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தாதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி அம்மா இங்க இருந்திருக்கா. நான் வெளியிலலாம் கூட்டு போயிருக்கேன். அப்பெல்லாம் யாரும் பாத்துருவாங்கிற பயம் எனக்குள்ள வந்ததே இல்லை. இப்ப ஏன் நான் அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து கூட்டு போய்கிட்டு இருக்கேன்? ஏன் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்திருக்கேன். ஆனா இப்ப என்னமா புதுசா எங்கேயோ போன மாதிரி இருக்குது. ஆனா சந்தோஷமா இருக்கு. ஆனா இது எல்லாம் படபடப்பா இருக்கு. என்ன நடக்குமா? எப்படி இருக்குமா? படிச்சிருக்கு படிச்சிருக்கு. என்னதாமோ பண்ணுது. சீக்கிரம் வா. ஏன்? யாராவது பார்த்துட்டாங்கன்னா சீக்கிரம் உள்ள வா. யாராவது பார்த்தா என்ன? அதானே, யாராவது பார்த்தா என்ன? யாராவது பார்த்தா என்ன? பார்த்தா என்ன? உள்ள வாமு. என்ன நான் ஏன் இப்படி பதறிக்கிட்டு இருக்கேன்? 2 மாசம் அம்மா இங்கதானே இருந்தா. அப்போ நான் கேஷுவலா தானே இருந்தேன். என்ன நார்மலா என் வேலையை பார்த்தேன், நார்மலா டூட்டிக்கு போனேன். இப்ப என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? மலரை வண்டு மொய்த்திட மாதம் தேதியேது, மீனமேஷம் பார்ப்பதோ காதல் தோன்றும் போது. இருப்பேன். ஆனா உன்னை தினமும் வந்து பார்க்க வரேன். அப்போ நீங்க இங்க இருக்க மாட்டீங்களா? அப்ப எனக்கு டியூஷன்லாம் எடுக்க மாட்டீங்களா? நீங்க டியூஷன் எடுக்காதனால அம்மா வேற டியூஷன்ல சேர்த்து விட்டுட்டாங்க. அந்த டீச்சர் என்ன என்னம்மா அடிக்காத தாங்க முடியல. எப்ப பாரு பாடி பாடி பாடின்னு எரிச்சலா இருக்குது. படிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கா? நீங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கு. பாசமா சொல்லி கொடுக்கீங்க. அவங்க என்ன அடிச்சடிச்சல சொல்லி கொடுக்காங்க. பிள்ளைங்களை அடிக்க கூடாது. பாசமா அன்பா சொல்லி கொடுக்கணும். உங்களே மாதிரி. அப்படியா? ஆமா. நான் அப்ப இனிமேல் இங்க டியூஷனுக்கு வந்துட்டா அம்மா கிட்ட சொல்லி தந்துட்டா. அத அன்பு மாமா கிட்ட கேளு. யாத்தா? நானும் அம்மா மாமாவும் சண்டை போட்டுக்கோல்ல. சண்டை போட்டுட்டீங்களா? ஐயோ, நீங்க அப்ப பேட் கேர்லா? ஆமாமா, நான் பேட் கேர்ள் தான். அங்க மாமா கிட்ட போய் கேளு. மாமா ரொம்ப நல்ல மாமால. அப்படியா? உங்க மாமா ரொம்ப நல்லவங்களோ? ஆமா, மாமா ரொம்ப நல்லவங்க. அந்த நல்ல மாமா கிட்ட போய் கேளு. சரி. பாப்பா, உங்க மாமா உள்ளதா இருக்காங்க. போய் கேளு. சரி.
புதுசா வாழ்க்கை தொடங்கின மாதிரி, வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்ச மாதிரி என் மனசெல்லாம் ஏதோ சந்தோஷமா இருக்குதே. நான் இப்படி நினைக்கிறேன், ஆனா அம்மா என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. திடீர்னு போய் அம்மா கிட்ட போய் ஏதாவது கேட்க போய் அடைக்கலம் கொடுத்துட்டு நம்மளையே இப்படி பேசிட்டானேன்னு அம்மா ஏதாவது நினைச்சிட்டா? வேண்டாம் வேண்டாம், அம்மா மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. சாதாரணமா பேசுறாளா இல்ல அவளுக்கும் என்ன மாதிரி தோணுதா? இதுக்குத்தான் முன்ன பொண்ண காதலிக்கணுங்கிறாங்களோ? வா, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அட அன்பரசி, சொல்லுங்க பெரிய மனுஷி. இப்போ சொல்லுங்க மேடம். அது ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? அட இருங்க சார், நான் சொல்லிக்கிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சார், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காவ பாத்துக்கங்க. படிச்சதுல பெரிய ஆளா முடியும்? நானும் தான் ரொம்ப நாளா படிச்சிட்டு இருக்கேன், எங்க பெரிய ஆளா இருக்க? ஆனா உங்ககிட்ட எல்லாம் பேச ஜெயிக்க முடியுமா? விஷயத்தை சொல்லுங்க மேடம். அதானே நான் சொல்ல வந்தேன், நீங்க இத சொல்லியே விடல. நான் சொல்லுதே கேளுங்க. எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காவ பாத்துக்கங்க. சரி. நான் வீட்ல படிக்கவே மாட்டேக்கணும், அதுவும் எங்க அம்மா கிட்ட அறவே படிக்க மாட்டேக்கணும். சரி. என்ன பண்ணிட்டாவ? நம்ம ஏத்து குவாட்ரஸ்ல இருக்காவல்ல, நம்ம சுஜி அக்கா. ஏட்டியா மகா? ஏட்டியா மகா, அவிய தான் டியூஷன் எடுத்துட்டு இருக்காவ. சரி. அவிய அப்பா ஸ்டேஷன்ல அடிக்கிற மாதிரியே எங்களை போட்டு அடி அடின்னு அடிக்கவ படிக்கலன்னா. அச்சச்சோ, உங்களுக்கு பாவமா இருக்குல்ல? ஆமா. பாத்தீங்களா, உங்களுக்கு பாவமா இருக்கும். அதுக்கு தான் நான் ஒன்னு சொல்ல வந்திருக்கேன். அப்படியே என்ன சொல்ல வந்திருக்கீங்க மேடம்? பிள்ளைங்களுக்கு அடிச்சு சொல்லி கொடுக்க கூடாது, அன்பா பாசமா சொல்லி கொடுக்கணும். அன்பா பாசமா? ஆமா, நம்ம சீதாத்தா மாதிரி. ஓ, சீதாத்தா நல்ல பாசமா அன்பா சொல்லி கொடுப்பாங்களோ? ஆமா, ரொம்ப பாசமா அன்பா மடியில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே சொல்லி கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. சரி, உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். இங்க பாரு ஆத்தி, நீ என்ன விஷயம் சொல்ல வந்தியா அதை மட்டும் சொல்லுமா. அப்படியே அப்ப உங்களுக்கு கொஞ்சம் தம்மா. இங்க பாரு, என்ன சோதிக்காத, விஷயத்த சொல்லு. இல்ல, சீதாத்தா டியூஷன் எடுத்தா அம்மா அந்த டியூஷனுக்கு அனுப்ப மாட்டாங்க. நான் சீதாத்தா கிட்டே படிச்சுக்கிடுதேன். படிச்சுக்க. ஆனா சீதாத்தா இங்க இருக்கணும் மாமே. யார் சொல்லிவிட்டா? சீதாத்தா, நான் இங்க இருக்கிறதுக்கு நீ போய் மாமா தானே கேட்டு பாரு அப்படி சொன்னாங்களே. நிஜமாவா? ஆமா மாமா. அடியே வந்து போட்டு கொடுத்துட்டியா? இல்ல, அவதான் ஏதோ கேட்டுட்டு இருந்தா, உங்க மாமா கிட்ட கேளுன்னு சொன்ன. ஆனா கேட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றாளான்னு பாரு, இல்லன்னு சொல்றா. சீதாத்தா, அன்பு மாமா நீங்க இங்கே இருக்க சொல்லிட்டாங்க. இல்ல. இல்லையா? ஆமா, இருக்க சொன்னேனே, ஒரு வார்த்தை சொல்றாங்களான்னு பாரு. போங்க, நீங்களே இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றான்னு பாரு. நான் எப்போ இங்க இருந்து போவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ என்னமோ. போயிடுறேன், சீக்கிரம் போயிடுறேன். போ. போயிடுறேன், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இவ எதுக்காக இப்ப என்ன சண்டை போடுதா? ஒரு நான் தான் புரிஞ்சுக்கல, தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா என்ன? ஒண்ணு இல்ல. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கோவப்பட்டுக்கிட்டு போறா? ஏன் மாமா சீதா திட்டுனீங்க? அடிய குள்ள கத்திரிக்கா, நான் உங்க அத்தையை திட்டுனேன். ஆமா, என்ன திட்டுனீங்க? மாமியார் இல்லாத குறை தீர்த்துக்கிட்டு இருக்கியா? இல்ல மாமா. ஓடி சொல்லிவிட்டேன். இங்க வா. பாரு, உங்க அத்தையை சமாதானப்படுத்தணும். சீதாத்தைக்கு இங்க இருக்கதானே பிடிச்சிருக்கா? இருக்கட்டும். அப்படியா? எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அத்தைய நிரந்தரமாக கூட்டிட்டு வரேன். அப்படியா? எனக்கும் சீதாத்தை இங்கதான் இருக்கணும்னு ஆசை, ஆனா இருக்க முடியாத. ஏன் மாமா? அத்தை நமக்கு சொந்தமாகணும்ல. அப்படின்னா? அது சொந்தம் ஆகணும், சொந்தமாக்கிட்டு அப்புறம் சீதாத்தை இங்கே இருப்பாங்க. சரிங்க மாமா. போய் அத்தை கிட்ட சொல்லு. சரிங்க மாமா. அப்படியே சொல்றேன் பாருங்களேன். குட், போய் சொல்லு. சொல்லிருவாளா என்ன? கொஞ்சம் போது
நான் ஒண்ணு இங்க இருக்க வேண்டாம். நான் போறேன். யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நாங்க இருக்கிறது பிடிக்கல. நீங்களாம் வழிய வந்து இருன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இன்னைக்கு கிளம்புறேன். நான் கூட இருக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். பாரு, பார்த்துக்கிட்டே இருக்கட போல இருக்கு. அப்படி பக்கத்திலே அவங்க மார்பிள சாஞ்சுக்கிட்டே பிடிச்சிருக்கு. என்ன உங்க மாமா கிட்ட பேசுங்க? என்ன போச்சு, எல்லாம் போச்சு. என்னாச்சு? மாமாக்கு உங்களை பிடிக்கலையா? நீங்க இங்க இருக்க கூடாதா? அப்படியா மாமா சொன்னாரு? ஆமா சீதாத்தா. அப்படியா சொன்னாரு? ஆமா சீதாத்தா. நான் உனக்கு இருக்கலன்னு சொல்லி அதான் உங்க மாமாக்கு என்ன பிடிக்கலையே. அப்படி ஒண்ணு சொல்லலையே. ஐயோ மாமா என்னமோ சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? அத நான் என்னமோ மறந்துட்டேன். என்ன சொல்லிருப்பாங்க? இன்னைக்கே வீட்டை போ சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. அப்படியே சொன்னாங்க? இல்லையே, என்னமோ சொன்னாங்கல்ல. சரி, உங்க மாமா கிட்ட சொல்லி இன்னைக்கு நான் போறேன்னு சொல்லு. இல்லத்தா. போ, நான் இன்னைக்கு போறேன். உனக்கு நான் ஒன்னும் டியூஷன் எடுக்க மாட்டேன். உனக்கு அன்பா பாசமா மடியில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டுலாம் உனக்கு நான் டியூஷன் எடுக்க மாட்டேன். ஐயோ அத்தை, மாமா என்னமோ சொன்னாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னு மறந்து போச்சே. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டே போயிடுவேன். சொல்லிடு. என்னமோ மாமா சொன்னாங்களே, நான் மறந்துட்டேனே. அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நான் தான் வழிய வந்திருக்கேன். மானம் கெட்டவா. சரி, இன்னைக்கு கிளம்பிட வேண்டியதான். அதான் நம்மள பிடிக்கலையா? எத்தனை நேரம் வழிய வந்து பேசுவாங்களா? நானும் நாசுக்கா முகத்துல பாவனையை காட்டினேன். எல்லாம் பண்ணதானே செய்யறேன். புரிய மாட்டேங்குது. கூமட்ட ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாது போலுக்கு. நான் தான் ரொம்ப ஆசை வளர்த்துட்டேனோ. சீதா, ஐயோ நான் சொல்லிவிட்டதை கேட்டுட்டு கோபப்பட்டாலோ? ஐயோ நான் ஒரு அவசரப்பட்டேன். ஐயோ தப்பா நினைச்சிட்டாலோ? தப்பா நிறுத்தி இருக்கேன்னு நினைச்சிட்டாலோ? ஐயோ போச்சு. அதுக்குதான் மனசுல தெரிஞ்சுக்கிட்டு பெரும் சூழலான்னு பார்த்தேன். அவசரப்பட்டு சொல்லிட்டேனே. நான் சொல்லிவிட்டதை கேட்டுதான் கோத்துல இருக்காளோ? வந்துட்டாங்க சீதான்னுட்டு. அதான் என்ன பிடிக்கலையே. சீதா, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். சத்தியமா கோத்துதான் இருக்கா. ஐயோ நான் அவசரப்பட்டு சொல்லி விட்டுட்டேனே. போச்சு. இது என்ன நினைச்சிருப்பா என்ன பத்தி? இல்ல, எதுவும் தப்பாலாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் சொல்லி விடல. பாப்பா கேட்டா அதான். பரவாயில்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஐயோ மடப்பையில இப்படி வந்த அன்னைக்கு விட மனசுல இருக்கிறத சொல்லுவேன். மனசுல இருக்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லியிருக்கலாம். அவசரப்பட்டுட்டியடா. சீதா, நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல சீதா. பாப்பா கேட்டாதான். என்ன சீக்கிரம் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்க. போச்சு. இது இன்னைக்கு சாயங்காலம் போலாம். இல்ல, நான் இப்பவுமே போகணும். வேண்டாம், சொன்னா கேளு. பரவாயில்ல, என்ன சீக்கிரம் கொண்டு சேர்த்து விடுங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஐயோ சாரி சீதா. எதுக்கு சாரி? சாரி சீதா, ஏதோ என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். நான் உங்க மனசு இல்லங்கத ஓப்பனா சொல்லிட்டீங்க. சரி வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. என் மேல கோத்துல சாப்பிட மாட்டாப்புழுக்க. அத சாரி கேட்டுட்டேன்ல. சாப்பிட வா சீதா. எனக்கு பசி இல்ல. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். சாப்பிட்டுட்டு தூங்கு. எனக்கு பசிக்கல. சாப்பிடாம இருக்க கூடாது. சாப்பிட்டுட்டு தூங்கு. வேண்டாம். அத சாரி கேட்டேன்ல. எனக்கு தேவையில்லை. நான் ஹாஸ்டலுக்கு போறேன். குழந்தை மாதிரி அடம் பிடிக்கா. இன்னும் ஹாஸ்டல் கிடைக்கல, விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்க. அதான் உங்களுக்கு நான் எந்த பிடிக்காத. சீக்கிரம் ஹாஸ்டல் பாருங்க. நீ இங்க இருந்தா பிடிக்காதா? இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா, அன்பரசி என்ன சொல்லிட்டு போயிருக்கா? சீதா, நான் போறேன். போறியா? சீதா, அதான் நான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. சீதா, நான் போறேன். சீதா, என்ன? பசிக்கும், சாப்பிட வாய. இதுக்கு கூட இப்படிதான் கூப்பிடுவாரு. எனக்கு பசிக்குது. தானே பார்த்தேன். கூப்பிடும் போதே தெரியுமே. நான் கூட பாசத்தை என்ன கூப்பிடுதாங்கன்னு நினைச்சிட்டேன். அவருக்கு பசிச்சிருக்கு, அதான் என்ன கூப்பிடுறாரு. எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்கு. பசிக்குன்னு சாப்பிடுங்க. வரமாட்டிக்கிய. சம்மதமாய் என்னை உந்தன் கொந்தனுக்குள் குடியேற்ற சம்மதமாய் எனக்குள் வந்து கூச்சமூட்டிட
ஏன் என்ன உதறி தள்ளிட்டு போன? ஏன் அவமானப்படுத்திட்டு போன? எதுக்கு என்ன உதறி தள்ளிட்டு போன? ஏன் என்ன உதறி தள்ளிட்டு போன? சொல்லு, எதுக்கு என்ன உதறி தள்ளிட்டு போன? மாட்டேன், நான் ஒதுங்கி போக மாட்டேன். நான் போக மாட்டேன். ஏன போனும், நான் ஏன் போனும்? எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். பைத்தியம் பிடிக்குத, பைத்தியம் பிடிக்குத, பைத்தியம் பிடிக்குத. என்ன பார்க்க மாட்டேங்கா, என்ன பார்க்க மாட்டேங்கா. எதுக்கு, எதுக்கு நான் என்ன பண்ண? ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கா? நான் என்ன பொறுக்கி மாதிரியா நடந்துக்கிட்டேன்? பாசமா தானே இருக்க உன் மேல. என் குபத்தெல்லாம் விட்டுட்டு உன் மேல பைத்தியமா இருக்க. பாசத்துக்காக தான் வந்தேன், நான் பாசத்துக்காக தான் வந்தேன். என்ன பார்த்து எதுக்கு சீன்னு சொன்ன? ஏன் சீன்னு சொன்ன? விட மாட்டேன், விட மாட்டேன். நீ எதுக்கு என்ன பார்த்து சீன்னு சொன்ன? ஏன் எதுக்கு என்ன பார்க்க மாட்டேங்கிற? இல்ல இல்ல, நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் ஒண்ணு விட மாட்டேன். இன்ஜினியர்ல இருந்து வர வேண்டிய மகள் வந்துட்டான்னு தெரியலையே. இனையும் காணோம், ரோகித்தையும் காணோம். என்ன ட்ரிங்க்ஸ் ஓட போறான்? ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டானே. ராஜா, ராஜா நில்லு, ராஜா. என்ன என்ன நடக்குது? எதுக்கு ட்ரிங்க்ஸ் ஓட போயிட்டு இருக்கான்? செல்வா, ராஜா அந்த பொண்ணை தான் பார்க்க போறான். ஐயோ செல்வா, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. என்ன சொல்ற? அந்த பொண்ணு ஒதுங்கிதான் போகுது. இவன் முகத்தை ஏறட்டு கூட பார்க்க மாட்டேங்குது. அப்படின்னா ராஜா தான் அந்த பொண்ணுக்கு அடிமையா இருக்கான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா செல்வா, நான் ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு இவனை ஏறெடுத்தே பார்க்கல. அந்த பொண்ணு மனசுல இவன் இல்லவே இல்ல. அத்தை பையங்கிற பாசம் மட்டும்தான் இருக்குது. ராஜாவா இப்படி பண்றான்? அதான் நமக்கே தெரியுமே. ராஜா சில விஷயங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா அடிமையாவான்னு நமக்கு தெரியாது. அடிமையாவான்னு தெரியும், ஆனா அந்த பொண்ணு மேல இவ்வளவு அடிமையாவான்னு சத்தியமா நாங்களும் எதிர்பார்க்கல. என்ன சொல்ற? கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறது அந்த பொண்ணுகிட்டையும். அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடக்கிறான். இவனுக்கு காதலே பண்ண தெரியல. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு இவனை பார்த்தாலே பயப்படுது. இவன் மனசுல நினைக்கிறதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட செய்யணும்னு நினைக்கிறான். அந்த பொண்ணு பயந்துதான் சாகுது. இவன் அந்த பொண்ணை விட மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு விஷயத்துல அந்த பொண்ணுக்கு இவன் அடிமையா இருக்கான். நாம கொடுக்காத ஒண்ண அந்த பொண்ணு அவனுக்கு கொடுத்திருக்கு. இல்ல இதுவரைக்கும் அவனுக்கு வாழ்க்கையில கிடைக்காத ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட அவனுக்கு கிடைச்சிருக்கு. அத எப்படி வாங்கணும்னு தெரியாம இவன் எப்பவுமே இருக்கிற மாதிரி நினைச்சே வாங்கிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியல, நீ என்ன சொல்ற? செல்வா, இவன் அந்த பொண்ணுக்கு முழுசா அடிமை ஆயிட்டான். இல்ல, ஏன் ராஜா அப்படி பண்ண மாட்டான். இல்ல, ஏன் ராஜா அப்படி கிடையாது. அதான் சொல்றேன், ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் வாழ்க்கையில தேடினது, எதிர்பார்த்தது ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு அவனுக்கு கொடுத்திருக்கான். நாம தான் அவனுக்கு எல்லா விதத்திலும் கரெக்டா இருக்குமே. அவன் கையில அந்த உலகத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும்? அதுக்கும் மேல அவனுக்கு ஏதோ தேவைப்பட்டிருக்கு. அது அவனுக்கே சொல்ல தெரியாம இருந்திருக்கு. நாமளும் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டதா நினைச்சு நாமளும் கண்டுக்கல. அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கே தெரியாம இருந்திருக்கு. இப்போ அது அந்த பொண்ணுகிட்ட அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு அவன் அடிமை ஆயிட்டான். நாம கொடுக்காதது எப்படி அந்த பொண்ணு கொடுத்துருப்பான்? நான் அவனுக்கு உலகத்தையே கையில கொடுத்துருக்கேன். ஏன் ஒரு பொண்ணு வேணும்னா கூட ஐயோ எனக்கு சொல்ல தெரியல. இல்ல, இவ்வளவு காலம் பணத்துல பொருளவன் எனக்கே தப்பான வழியில போய் பார்த்திருக்க. இல்ல, நீ ஏன் நான் சுக்க எத்தனை வாட்டியோ சொல்லியிருக்க. அவன் போனா இல்ல, அவன் கோப்படுவானே தவிர அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. அதனால அவனை எங்க இருந்து மீட்டெடுக்கணும் நமக்கு அவசியம் இல்லாம இருந்தது. ஆனா இந்த பொண்ணுகிட்ட இருந்து ராஜாவை ஒரு நாள் நம்மளால பிரிக்க முடியாது. இல்ல, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். செத்துருவான் ராஜா, செத்து போயிருவான். என்ன சொல்ற? என்ன சொல்ற? என் மகன் அவன் என் புள்ள. கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். இப்ப நம்ம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணணும். அவன் பைத்தியம் ஆயிட்டு அந்த பொண்ணு மேல எதை வச்சு சொல்லிட்டு இருக்க? தான் மனசுல நினைக்கிறதெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட செய்யணும்னு நினைக்கிறான். இப்ப இவன் காதலிச்சா காதலை வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இவன் காதலிக்கிறத இன்னும் வெளிப்படுத்தவே இல்ல. இவன் காதலிக்கிறானோ அவனுக்கே தெரியாது. நம்ம மேலதான் தப்பு. அந்தந்த வயசுல அதை பண்ண விட்டுருக்கணும். எதுக்கு அந்தந்த பருவத்தை கொண்டாட சொல்றாங்க?
குழந்தையா இருக்கும்போது குழந்தை பருவத்துக்குள்ள தான் பண்ணணும். அவன் பருவ பையனா இருக்கும்போதே அதுக்கான செயலை விட்டுருக்கணும். நாம தான் அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இரு. அதனால அவனுக்கு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியல. அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனமா நடக்கிறான். என்ன சொல்ற? ஆமா, எல்லாம் மீறி போறான். அந்த பொண்ணு பயப்படுது. அவகிட்ட காதை சொல்றதுக்கு முன்னாடி அவ இவனுக்கு சொந்தம் நினைக்கிறான். அந்த பொண்ணு இவனுக்கு மட்டும்தான் நினைக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவோ இருக்குது, அதை செய்யவே இல்லை. ஒரு பொண்ணு மனசுல இடம் பிடிக்கணும், அந்த பொண்ணு கிட்ட பேசணும், நெருங்கணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாங்கிறது அவனுக்கு புரியவே இல்லை. மனச தோன்றத உடனே செய்ய நினைக்கிறான். அவன் பிசினஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அழகிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது செத்த போயிடுவான். ராஜாவோட இந்த நிலைமைக்கு நீயும் நானும் தான் காரணம். அழகி சொல்லிக்கிட்டே இருந்தா, வால் வயசுல ஒரு பையன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க விடுங்க, அவனை அவன் போக்குல கொஞ்ச நாள் விடுங்கன்னு எவ்வளவோ சொன்னான். நாம தான் கேட்கல. அவன் வாலிய பையங்கிறதே நாம மறந்துட்டோம். எனக்கு 55, உனக்கு 50. இந்த வயசுலயே அவனை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட இருக்க ஃபீலிங் தான் அவன்கிட்ட இருக்கும். நம்ம எதிர்பார்த்தது நம்ம தப்பு. பாவம் ராஜா, பாவம். ராஜாவுக்கு கல்யாணம் பண்ண இப்போமா அதான் அம்மா இருக்காளே. செல்வா, உனக்கு புரியுதா புரியலையா? அவன் மனசு ஃபுல்லா அந்த பொண்ணு இருக்கா. அதான் அம்மாவை விரும்பினானே. ராஜா அவன் அம்மா விரும்பவே இல்ல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் அம்மா கிட்ட விளையாடும் போது அவனுக்கு 25 வயசு. அது ஒரு அஃபெக்ஷன், அவ்வளவுதான். இல்ல, லவ் பண்ணலாம். இந்த பொண்ணு மேல வச்சிருக்க மாதிரி ஏன் அம்மா மேல வைக்கல? இந்த பொண்ணுக்காக நாமெல்லாம் நிக்கிறோம். நம்ம முன்னாடி இப்படி கோவப்பட்டுட்டு போறானே, அம்முதான் வேணும்னா அவன் அப்பவுமே இப்படி நின்றுப்பானே. என்னைக்காவது நம்ம கிட்ட வந்து எனக்கு அம்மா கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, இல்ல உன்கிட்ட கேட்கறதுக்கு தான் ராஜா பயப்படுவானா? இல்ல இல்ல, அவன் கேட்டா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்காம இருப்போம். நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம் அவனுக்கு நல்லா தெரிஞ்சோ அவன் நம்ம கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா அது காதல் இல்லைன்னு அது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா அம்மா விரும்பினாலே 2 பேரும், அது நம்ம தப்பு. முறை சொல்லி கூப்பிட வச்சுட்டு ஒன்னா தனிமையில விட்டா, இப்ப இந்த பொண்ணு மேல வச்சிருக்கான் பாரு, இதுதான் காதல். இது எப்படி காதலாகும்? அவன் அந்த பொண்ணு மேல கோவத்துல போய்கிட்டு இருக்கான். கோவத்துல போல அந்த பொண்ணு பேசாம இருக்குது இவனால தாங்கிக்க முடியல. அந்த பொண்ணு ஒதுங்கி ஒதுங்கி போறதை இவனால ஏத்துக்க முடியல. கோவத்துல பிசினஸ் ஜெயிக்கிற மாதிரி இப்ப அந்த பொண்ணு கிட்ட கோவப்பட்டாலும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். அவனுடைய இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க நாம தான் காரணம். ராஜாவோட இந்த பரிதாப நிலைமைக்கு நாம தான் காரணம். இப்ப என்ன சொல்ல வர? விட்டுதான் பிடிக்கணும். அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்ல. நம்ம அந்த பொண்ணு மேல இப்ப எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. அவன் ஒதுங்கி போக வேண்டியதானே. அதனாலதான் இப்ப கோவத்துல கத்திக்கிட்டு போறான். இப்ப அந்த பொண்ணை என்ன பண்ண போறானோ, ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி ராஜாவை இப்படி நடந்துக்கிட்டான். அதான் சொல்றேனே, தப்பு நம்ம மேல. அவனுக்கு நாம தான் கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லணும். நாம சொன்னா சத்தியமா கேட்க மாட்டான். அந்த பொண்ணு தான் சொல்லணும். என்ன சொல்ற? அந்த பொண்ணுதான் பக்குவமா எடுத்து சொல்லிட்டு விலைக்கு போகணும். உனக்கு இன்னும் ராஜா பத்தி தெரியல நினைக்கிறேன். ராஜா பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவ சின்ன வயசுல இருந்தே தனக்கு பிடிச்சதை அடையாம விட்டதே கிடையாது. இந்த பொண்ணு இவனை ஏறெடுத்து பார்க்காம இருக்கிற வரைக்கும் ராஜாக்கு பைத்தியம் பிடிச்சிரும். வழி இல்ல, விட்டுதான் பிடிக்கணும். ஏன் ராஜா எனக்கு வேணும். ஒரு காலமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ராஜா நமக்கு உசுரோட இருக்கணுமா வேண்டாமா? என்ன பயம் கட்டிக்கிட்டு இருக்க? முத ராஜா என்ன செய்யறான்னு வந்து பாரு, அப்ப தெரியும் என்ன பண்ணலான்னு. முத கண்ணால பாரு, அதுக்கப்புறம் முடிவெடு. சரி, சீக்கிரமா ஏதாவது பண்ணிடாம. வழி விடுங்க, நான் போகணும். நீ எதுக்கு என்ன சீனு சொன்ன? நீங்க என்ன பண்ணீங்க? பண்ண இங்க வாங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க, என்ன வழி விடுங்க, நான் போகணும். எதுக்கு என்ன சீனு சொன்ன? இப்படி பேசாதீங்க, நான் போகணும். அன்னைக்கு நம்ம மாட்டிட்டு இருந்தோமே மாலி, அவங்க மட்டும் என்ன நல்லதா நடந்துக்கிட்ட. நீங்களும் தான் நல்லதா நடந்துக்கிட்டீங்க. பயம் இல்லாம இருந்தேன். ஆனா இப்போ நீங்க அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நீ அப்படி இருந்தா நானும் அப்படிதான் இருக்க போறேன். அங்க வச்ச ஒண்ணு சீனு சொல்லலையே, நீ தட்டி விடலையே. தட்டி பிடிச்சதானே தூங்கணும். ஐயோ, எங்க பாருங்க. ஐயோ, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எங்க அது தனியா இருந்தோம். நீங்க கத்திட்டே இருந்தீங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சமாதானம் தாங்க படுத்துனேன். இப்போ நான் பத்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு நெஞ்செல்லாம் படபடப்பா இருக்கு. இங்க தான் உங்களை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் இருக்காங்களே. நீங்க கத்துனா ஓடி வரதுக்கு உங்க அப்பா இருக்காரு. உங்ககிட்ட வேலை பார்க்குற எல்லாருமே இருக்காங்க. அங்க யாரும் இல்ல என்ன தவிர. இங்கேயும் உன்னை தவிர வேற யாரும் எனக்கு இல்ல. இங்கேயும் நான் பத்துறேன் வந்து கட்டிக்க. அத பாசத்தை காட்டு. அங்க என்ன இப்படி பாத்துக்கிட்ட, இங்க வந்த மட்டும் என்ன ஒதுக்கி தள்ளுற. சரி வேண்டாம், நம்ம மறுபடியும் அங்கே போயிடலாம் வா. சின்னடா, என் புள்ள இப்படி நடந்துக்கிடுதா? அதான் சொன்னனே, அவன் எதையோ எதிர்பார்த்திருக்கான், நாம கொடுக்கல. என் புள்ள மனசுல என்னடா இருக்குது? என் புள்ள என்ன எதிர்பார்க்கறான்? நீங்க
நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியல. புரிஞ்சாதானே நானும் ஏதாவது பண்ண முடியும். எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கே தெரியல. நீ என் பக்கத்துல என்ன அங்க எப்படி பாத்துக்கிட்டியோ அப்படி பார்க்கணும். தனிமை எனக்கு வேணும். அங்க நீயும் நானும் மட்டும் இருக்கணும். சரி, இங்கேயும் யாரும் இல்ல, வா. இங்க பாருங்க, நீங்க ஒரு ஆணு, நான் ஒரு பொண்ணு. அத முத புரிஞ்சுக்கோங்க. ஏன் அதனால என்ன? சரி, இங்க யாரும் இல்ல, வா. என்ன இப்படி பேசுறான்? இன்னும் பேசுவான் பாரு. வா, இங்க யாருமே இல்ல பாரு. ஏன் இப்படி கோபப்படுறீங்க? கையில என்னதே? அதை நீ சீனு சொல்லிட்டல, எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு. நான் நேத்து உன்னை கட்டி பிடிக்கும் போதே எதுக்கு என்ன தள்ளி விட்டுட்டு போனேன்? சரி வா, நான் உன்னை கட்டி பிடிக்கணும். ராஜகிளியம்மாவும் அழகியும் எவ்வளவோ சொன்னாங்க விபரீத்துல முடியும்னு. இன்னைக்கு இவனுடைய நிலைமைக்கு நாம தான் காரணம். பிசினஸ கத்து கொடுத்த நாம வாழ்க்கையை அவனுக்கு கத்து கொடுக்கல. இல்ல கத்துக்க விடல. நான் போறேன், என்ன விடுங்க. நான் சொல்றேன்ல, என்கிட்ட வா. இல்ல, நான் போறேன். அப்படி சொல்லாத. நான் கோபப்படல, நான் கோபப்பட மாட்டேன். ஆனா நீ என்கிட்ட பேசணும். இங்க யாருமே இல்ல பாரு, பேசலாமா? இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நீ இந்த டைத்துக்கு தான் வருவானே தெரியும். அதான் கரெக்டா வந்தேன், வா. வீட்டுல தேடுவாங்க போட்டா. சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம், வா ப்ளீஸ். நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே. விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே. எதற்கு நீ உடைத்தர, எதற்கு ஆராய்ச்சியே. இது எவ்வளவு நல்லா இருக்கு. நேத்துல நிச்சயம்னு சொன்ன. சரி சரி, இனி நீ சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது. கிட்ட வந்துட்டு இனி போட்டா. இங்க யாருமே இல்ல பாரு. எதுக்கு நீங்க எப்பவும் அப்படியே சொல்றீங்க? நீயும் நானும் மட்டும் தனியா இருக்கணும். வாழ்ல அப்படிதானே இருந்தோம், நல்லா இருந்தது, மனசுக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே இருக்கணும் போல தோணுது. அதான் சரி, கிட்ட வா. இவ்வளவு போதுமே. வேண்டாம். ஏன் இப்படி பண்ற? ஆட்கள் வர மாதிரி இருக்குது, அதான். அது எவன் வேணாம் அவனா? இது ரோடு, யார் வேணாலும் வரலாம் போலாம். என்ன? சரி, எங்க அப்பாட்ட தேடுவாங்க, நான் கிளம்புறேன். இங்க வாய. ஒண்ணும் பண்ண மாட்டேன், இங்க வா. என்ன நம்பல பாரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா, நீ எதுக்கு காலேஜுக்கு வரல? உடம்புக்கு சரியில்லை. உடம்புக்கு சரியா? ஏன், என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? இல்ல, போகல. அறிவில்ல, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். என்ன பண்ணுது, என்ன பண்ணுது உனக்கு? கிட்ட வா. காய்ச்சல் அடிக்குதா? இல்லையே, காய்ச்சலா இல்லையா? இறக்கி விடுங்க, இறக்கி விடுங்க. இல்ல, இருக்கட்டும். ராஜா, ராஜா, விடுங்க, மாமா வந்திருக்காரு, விடுங்க. ராஜா ஒண்ணுதான் கூப்பிட்டு இருக்க. அப்பா, எதையும் இப்போ கேட்காத, கண்டுக்காத மாதிரி இரு. இல்லடா, கோமா கிளம்பி வந்தியே, அதான். இல்லப்பா, சும்மாதான். இது என்ன புது பழக்கம் கையில? அது சும்மாதான்ப்பா. ஐயோ, அப்பா, இல்ல ஓமா கிளம்பி வந்தியே, அதான். என்ன இங்க வந்து நிக்கிற? போயிட்டாளா? ஐயோ, போயிட்டாளா? சரி ராஜாவா, வீட்டுக்கு போலாம். நீங்க போங்கப்பா, நான் வரேன். வாடா, வீட்டுக்கு போலாம். இருங்கப்பா. ஏன்பா? இல்லடா, அம்மா உனக்கு பொண்ணு பார்க்கணும்னா அதான் கிளம்பலான்னு. யாருக்குப்பா? அர்ஜுனுக்கா? டேய், உனக்கு தான்டா. ஏன்பா? டேய், வயசு கடந்து போகுதுல்ல. இருப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன்டா வேண்டாம்? வேண்டாம்ப்பா. இப்போ வேண்டாமா, எப்பவுமே வேண்டாமா? எப்பவுமே வேண்டாம்ப்பா. வழி தவறி போயிடாத, குடும்பத்துக்கு ஆகாது, பாத்துக்க. என்னப்பா? இல்லடா, குடும்பத்துக்கு தேவையில்லாத வேலையை பாத்துறத. சரிங்கப்பா. சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரிங்கப்பா. அப்பா இப்ப இங்க வந்தாலே ரோஹித் மாமா, எப்படி அப்பா இங்க? நீ என்ன இங்க? வாக்கிங் வந்தேன். நம்ம ஊர் எங்க இருக்குது, இங்க எதுக்கு வாக்கிங் வந்த? வரணும்னு தோணுச்சு மாமா, அத வந்து. ஏதாவது பாத்தீங்க? ஏதாவது பாத்தீங்கன்னா? இல்ல, எதையாவது பாத்தீங்க? இல்ல, நான் மட்டும் நின்றுட்டு இருந்தேனே, அதான். நாங்க வரும்போது நீ மட்டும் தான் நின்றுட்டு இருந்த, அதான் பார்த்தோம். ஏற என்னடா? ஒன்னும் இல்ல மாமா, நீங்க போங்க, நான் வரேன்.
சரிடா சீக்கிரம் வந்துரு. ஆ சரிங்க மாமா. தென்றல், இப்போ உனக்கு திருப்தியா? உனக்கு இப்ப திருப்தியான்னு கேட்டேன். நீ அழுற? ஏன்டா உன் கூட பேசுறேன் எனக்கு தோணுது. தெரியாம உன்னை ஷாப்பிங் மால்ல வச்சு உன் மேல அக்கறையா பாசமா இருந்துட்டேன். என்னன்னா செருப்பாலே அடிக்கணும். நீ ஏன் இப்படிலாம் பேசுற? எந்த இடத்துல என்ன பண்ணனு கூட தெரியாது. நீ ஒரு முரட, நீ ஒரு முரட, முட்டாள் முட்டாள். தூர போயிரு சொல்லிட்டு கோத்த கலப்பாத. சரி, திட்டுனா திட்டிக்க. சீ, எந்த குளத்துல உங்க அப்பா பார்த்தாரு தெரியுமா? அவர் பார்க்கல, நான் கேட்டேன். சீ, பார்த்தாரு. இதையும் போய் அப்பா கிட்ட கேட்டிருக்க? பார்க்கல, எனக்கு தெரியும். அப்போ பார்க்கல. பார்த்தாரு பார்த்தாரு பார்த்தாரு. ஆஹா, அப்போ பார்க்க வாய்ப்பு இல்ல. பார்த்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். வேற மாதிரினா? கண்டிஷன் பண்ணிருப்பாரு. ஓ, நீங்க செய்யற தப்புக்கு நானும் தண்டனை அனுபவிக்கணும், அப்படிதானே? என்ன திட்டுவீங்க, அடிப்பீங்க, கொலை பண்ண வருவீங்க, அப்படிதானே? உன் மேல ஒரு நகம் கூட பட விட மாட்டேன். உன்னை தொடணும் இல்ல, தொடணும் நினைச்சா அது யாரும் இருந்தாலும் விட மாட்டேன். உங்க அப்பாவா இருந்தா? எங்க அப்பா அப்படி நினைக்க மாட்டாரு. எங்க அப்பா எனக்கு தெய்வம். தெய்வம் என்னைக்கு தப்பா நினைக்காது. அப்பா பார்க்கல, நீ தப்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. பார்த்திருந்தா என்ன சொல்லிருப்பாரு, என்கிட்ட ஓப்பனா பேசுவாரு. நானே எங்க அப்பா எதையும் ஒத்து மறைச்சது இல்ல. விடு, நான் போறேன். சரி, கவலைப்படாம போ. ஆ, நாளைக்கு அந்த வீட்டுக்கு வந்துருவல்ல? எதுக்கு? பேசுறதுக்கு. இப்போ பேசுனீங்களே. அது நேத்து நீ கோச்சிட்டு போனதுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த. அதனால நம்ம பேச வேண்டாமா? பேசணும். நாளைக்கு வந்துடுறேன். முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஒரு முரடனுக்கு பாசத்தை காட்டினது தப்பு. இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே. இவன் என்ன பண்றான்? எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்?